ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th மேக்ஸ்க்கான 3ஆம் திருப்புதல் தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டினும் பக்கா படிச்சு வச்சுருங்கப்பா. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் வீடியோ இருக்குமே பாருங்கள். இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் கலந்து போகிறேன், சரிங்களா? ஸோ அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பார்க்கலாம்ப்பா. ஸோ சரியான விடை தேர்ந்தெடுத்து பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ சரியான விடை தேர்ந்தெடுத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன். ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் செக் பண்ணி வச்சுங்க, ஆன்சர் பார்த்துங்க, சரிங்களா? ஸோ 7th வந்து 3 ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? பி, ஓவை மையமாக உடைய வட்டத்திற்கு வெளியே உள்ள பியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோடுகள் பிஏ மற்றும் பிபி ஆகும். ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 70 டிகிரி எனில் ஏஓபியின் மதிப்பு என்ன? 9th வந்து 3x - y ஈக்குவல் டு 4 மற்றும் x + y ஈக்குவல் டு 8 ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி என்ன? 10th ஒன் cot θ + cosecant θ இன்டூ cot θ - cosecant θ என்பதன் மதிப்பு என்ன? 11th ஒன் ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும். சூரியனை காணும் ஏற்றுக்கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக உயரும்போது கோபுரத்தின் நிழலானது எக்ஸ் மதிப்பின் எக்ஸ் மீட்டர் குறைகிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? 10th ஒன் ஒரு உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களில் கூடுதல் 14 சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் ஆகும். உருளையின் உயரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதனை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு என்ன? 13th ஒன் சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் என்ன? 14th ஒன் P of A intersection B = 0.3, P of A bar intersection B = 0.45 எனில் P of B இன் மதிப்பு என்ன? ஓகேங்களா? ஸோ சூஸ்க்கான ஆன்சர்ஸ் வேணால் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் போடுங்க. 1 மார்க்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பகுதி 2பா. ஸோ பகுதி 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 10 இருந்தால் போதும். கொஸ்டின் நம்பர் 28 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, சரிங்களா? ஸோ 15th ஒன் A = 1 2 3 7 மற்றும் B = 3, 0, -1, 7 எனில் பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கு உறவுகளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 16th ஒன் f of x = root of 1 + 1 root of -1 root of -x² என்ற சார்பின் மதிப்பகத்தை காண்க. 17th ஒன் முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் எது? 18th ஒன் 1 கியூப்லேருந்து k கியூப் = 44,100னா 1 + 2 + 3 + k மதிப்பு காண்க சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 19th சுருக்ககப்பா. p² + p - 12 / p - 4 இன்டூ p + 3 இன்டூ p² - 3² இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 20 A = 5 2 2 - 17 0.-7 ஸோ A டிரான்ஸ்போஸ் இன்டூ ஹோல் டிரான்ஸ்போஸ் A = A என நிறுவுக. ஸோ இது பாருங்கள். 21 3x² - 6x + 4 = 0 எனில் சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் α² + β² மதிப்பு காண்க. 22 படத்தில் ஆங்கிள் A இன் இரு சமவெட்டி AD ஆகும். BD = 4 சென்டிமீட்டர், DC = 3 சென்டிமீட்டர் மற்றும் AB = 6 சென்டிமீட்டர் எனில் ACயை காண்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23 ட்ரையாங்கிள் ABCயின் மூலைகள் A 2, 1 B 6, -1 மற்றும் 4 11 என்க. ஏயிலிருந்து வரையப்படும் குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண். நெக்ஸ்ட் 24 பின்வரும் முற்றொருமையினை நிரூபிக்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து வச்சுங்கப்பா. 25 20 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. 26 உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ஓகேங்களா? 27 பொறுத்த வரைக்கும் ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 28 ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் இரண்டாவது உறுப்பு √6 மற்றும் 6வது உறுப்பு 9 √6 எனில் தொடர் வரிசையை காண்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் இருக்குது, பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் 5 மார்க். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எனி 10 இருந்தால் போதும். கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சேஷனில் கட்டாயம் இருக்கக்கூடியது. ஸோ லைட்டாக பிளர் ஆகும் கொஸ்டின்ஸு. ஸோ உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன், கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுங்க. இதுலேருந்து 29 A = 1, 2, 3 B = 2, 3, 5 C = 3, 4 D = 1, 3, 5 எனில் A intersection C இன்டூ B intersection D = A intersection B intersection C இன்டூ D என்பது உண்மையா என சோதிக்கும். ஸோ தட் வெரிஃபை தட் பண்ணப்போ பார்த்து வச்சுங்க. 30 f of x = 3x + 1 g of x = x + 3 ஆகியவை இரு சார்புகள். மேலும் g of f = f of g = g of x எனில் xஐ காண்க சொல்லியிருக்காங்க. 31 S1 S2 மற்றும் S3 என்பதன் முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n2, 2n மற்றும் 3n உறுப்புகளில் கூடுதல் எனில் S3 = 3 S2 - S1 என நிறுவுக. ஓகேங்களா? 32 3 + 3 + 3 3 3 என தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதலை காண்க.
33 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 105 மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12. முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட 20 அதிகரிக்கிறது எனில் எத்தனை 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் உள்ளன? ஸோ போட்டு பாருங்கப்பா. நெக்ஸ்ட் 34 வந்து பார்த்தீங்கன்னா A = 529 128 B = 17125 -1 எனில் AB ஹோல் டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் என்பதை சரிபார்க்கவும். 35 கோண சமவெட்டி தேற்றத்தை எழுதி நிரூபிக்கவும். நெக்ஸ்ட் 36 -3, 8 என்ற புள்ளி வழி செல்லும் ஆய அச்சுகளின் மிகை வெட்டு துண்டுகளின் கூடுதல் 7 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. 37ல் A வந்து பார்த்தீங்கன்னா -5, B -4, C வந்து -1, -1 மற்றும் D = 4, 5 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு 72 சதுர அலகுகள் எனில் Kயின் மதிப்பை காண்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 38 வந்து 2 கட்டடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்கை கோணம் 30 டிகிரி ஆகும். முதல் கட்டடத்தின் உயரம் 60 மீட்டர் எனில் இரண்டாவது கட்டடத்தின் உயரத்தை காண்க. ஓகேங்களா. √3 வேல்யூ வந்து 1.73 கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 39 நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. ஓகேங்களா. 40 பொறுத்த வரைக்கும் ஒரு இடைக்கண்டத்தின் இரு முனைகளின் சுற்றளவு 18 மீட்டர், 16 மீட்டர் மற்றும் அதன் சாய்வுபுறம் 4 மீட்டர் ஆகும். ஒரு சதுர மீட்டருக்கு ₹100 வீதம் இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பில் வர்ணம் பூச ஆகும் மொத்த செலவு என்ன? ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 41 பொறுத்தவரைக்கும் ஒரு வாரத்தில் 5 மாவட்டங்கள் வெவ்வேறு இடங்களில் பெய்த மழையின் அளவானது பதிவு செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள மழையின் அளவின் தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க. ஓகேங்களா. ஸோ மழை அளவு மில்லிமீட்டரிலும் இடங்கள் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 42 வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் என்பவர் ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார். அவர் ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாளை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கிறார். அவர் தேர்ந்தெடுக்கும் நாள் வந்து ஸோ என்னென்னு கேட்குறாங்க, பார்த்து வச்சுங்கப்பா. ஏப்ரல் மாதம் கொடுத்துருக்காங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. சரிங்களா. ஸோ திங்கட்கிழமை இருக்க, நெக்ஸ்ட்டு புதன்கிழமையாக இருக்க, வெள்ளிக்கிழமையாக இருக்க, சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்ந்தகவை காண்க. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப் ஜாமெட்ரி. ஸோ 43 PQ = 8 சென்டிமீட்டர், ஆங்கிள் R = 6 டிகிரி, உச்சி ஆறிலிருந்து PQக்கு வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம் RG = 5.8 சென்டிமீட்டர் என்ன இருக்குமாறு முக்கோணம் PQR வரைக. ஆறிலிருந்து PQக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் காண்க. அல்லது ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து வச்சு நெக்ஸ்ட்டு கிராஃபை பொறுத்த வரைக்கும் வந்து y = x² + x வரைபடம் வரைந்து x² + 1 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் எல்லாம் படிச்சு வச்சுருங்கப்பா. இன்னொரு முக்கியமான டவுட், ப்ரோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போட்டுமா கேட்பீங்க, தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வினாத்தாளம் எடுப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக கொஸ்டின் பேப்பர் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் இந்த கொஸ்டின் பேப்பர் கூட உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுட்டு இதுக்கு நல்லா படிச்சுட்டு போக. சரிங்களா. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் போடுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுறேன். அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.